வணக்கம், வெல்கம் பேக் ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ப்ரிப்ரேஷன் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து ரொம்ப ஈஸி ஸ்நாக்ஸ் தான். ஆனால் நிறைய பேர் வந்து பண்ணும்போது அந்த உருளைக்கிழங்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணாமல் அப்படியே பண்ணிடுறாங்க. இந்த உருளைக்கிழங்கு சம்டைம் பார்க்கும்போது ஒரு சைடாக அந்த பச்சை கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன் கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃப்ரை ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டும் கொடுக்காது, அந்த டெக்ஸ்சர் ஹார்டாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். அதனால தான் அந்த மாதிரி க்ரீனிஷ் கலர் வர உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணணும். சில பேர் வந்து சொல்லுவாங்க சிப்ஸ் பொட்டேட்டோ யூஸ் பண்ணணுமா அப்படி சொல்லி ஒரு டவுட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸுக்கு அப்படிலாம் இல்லை. நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த உருளைக்கிழங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த ஸ்நாக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, மைதா 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், மிக்ஸ் ட்ரை ஹர்ப்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கி கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் சொன்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரிப்ரேஷன். ஏன் கேட்டினா, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதே டைமில் உள்ளே சாஃப்டாக இருக்கும். அதனால தான் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் சொல்லுவாங்கள்ல. அதனால் இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய சொன்னால் உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு கடையில் வாங்கும்போது ஃபஸ்ட்டு செக் பண்ணி வாங்கணும். அது எப்படி வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த உருளைக்கிழங்குல சைடில் பச்சை கலர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு கார்னரில் அந்த மாதிரி இருந்தால் வாங்காதீங்க. நல்ல நார்மலாக இருக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க உருளைக்கிழங்கு வாங்கி நல்லா பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ண ஆரம்பிக்கணும். கட் பண்ணும்போது நீங்கள் எப்படி கட் பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்கன்னா 1/4 1/6, அதே கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 1/8 நீங்கள் கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது இதுக்கு பேர் என்ன சொன்னால் வெஜ்ஜஸ் சொல்லுவாங்க. அதனால தான் 1/4 1/6 அப்படி இல்லை 1/8 கட் பண்ணலாம். கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் எடுத்த உடனே பாயிலிங் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஐஸ் வாட்டர், அதாவது ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணும்போது சுடு தண்ணியில் பாயில் பண்ணக்கூடாது. எப்பவுமே நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் உருளைக்கிழங்கு போட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணுற பக்கம் என்ன கேட்டேன், கரெக்டாக 60 to 70%, அப்படி இல்லைன்னா 50 to 60. இதே நாங்கள் ஹோட்டலில் பண்ணும்போது 50% பண்ணுவோம். ஏன்னா பல்க் குவான்டிட்டி எப்பவுமே வந்து ஓவர் பாயில் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் நீங்கள் மேரினேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உடைய ஆரம்பிக்கும். நீங்கள் வீட்டில் சின்ன குவான்டிட்டி பண்ணுறதுனால நீங்கள் டைரெக்டாக ஒரு 60 to 70% பாயில் பண்ணலாம். பார்த்தீங்களா, இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இருக்கணும். இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் தண்ணியில் எடுத்த பிறகு இந்த மாதிரி சூடு ஆறட்ட சொல்லி ஒரு பெரிய ட்ரேயில் போடுங்க. சூடு ஆறின பிறகு மேரினேஷன் பண்ணி அதோட கோட் பண்ணி தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது இந்த பேட்டர் எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு மைதா போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர். மைதா அதிகமாக இருக்கும், கார்ன்ஃப்ளவர் கம்மியாக இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் எப்பவுமே அதிகமாக போடக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் மாறும். நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக மட்டும்தான் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம். மைதா கோட்டிங்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ பிளாக் பெப்பர் பவுடர், மிக்ஸ் ட்ரை ஹர்ப்ஸ். இந்த ட்ரை ஹர்ப்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்படி இல்லாதவங்க எங்கள் வீட்டில் இல்லை நான் பண்ண முடியாது அப்படின்னுச்சுன்னா ட்ரை ஹர்ப்ஸ் இல்லாமல் வெறும் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு பண்ணலாம் சவுத் இந்தியன் ஸ்டைலில். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலாக நிறைய பேர் பட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணலாம், ஆயிலும் யூஸ் பண்ணலாம். எதுக்காகனா அந்த மாவு ஒன்றோட ஒன்று கொஞ்சம் லைட்டாக அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் வேணும். அதனால தான் யூஸ் பண்ணுறோம். வீட்டில் பட்டர் இருக்கவங்க பட்டர் போடுங்க, அப்படி இல்லாதவங்க ஆயில் யூஸ் பண்ணலாம்.
இதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த பேட்டரை ஃபஸ்ட்டு நல்லா திக்காக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே தண்ணி அதிகமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டேன்னா மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் சரியாக மிக்ஸ் ஆகலைன்னா பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும். அதனால் நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இந்த பேட்டர் டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் வரும். இப்போ கரண்டில் எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் பேட்டர் தான் ரொம்ப தண்ணியாக போகக்கூடாது, அதே டைமில் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஒரு உருளைக்கிழங்கு டிப் பண்ணி எடுத்திங்கன்னா அது அப்படியே அந்த பேட்டர் ஒட்ட ஆரம்பிக்கணும் இந்த கிழங்கோட. ஸோ இப்போ உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் சில்லி பவுடர்லாம் போட வேண்டாம், வெறும் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க. பெப்பர் பவுடர் அதிகமான குவான்டிட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறும். அதில் பெப்பர் பவுடர் கம்மியாக போட்டிருக்கேன். பார்த்தீங்களா இந்த கோட்டிங் எப்படி இருக்குது? இந்த உருளைக்கிழங்குல நான் சொன்ன மாதிரி இப்படி ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் இருக்கணும். நீங்கள் ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த பேட்டரி தெரியாது. அதனால தான் தெளிவாக மிக்ஸ் பண்ணுறது பற்றி சொல்லியிருக்கோம். இப்போது எண்ணெய் சூடாக இருக்குது. 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நீங்கள் அந்த எண்ணெய் நல்லா புரிஞ்சு வருது பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு போட்டோன்னே அப்படியே கம்மியாகும். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மேலே கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் உள்ளே சாஃப்டாக இல்லைன்னா நீங்கள் பண்ண ப்ரிப்பரேஷன் தப்புன்னு அர்த்தம். அதனால் எப்போவுமே நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி முடித்த பிறகு மேலே கிறிஸ்பியாக இருக்கும். அது உடச்சிங்கன்னா உள்ளே பூ மாதிரி வரணும் அந்த உருளைக்கிழங்கு. அப்போ தான் கரெக்டான டெக்ஸ்டர் இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன். நம்ம வீட்டு குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இந்த ப்ரிப்பரேஷன் பிடிக்கும். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எப்படி பண்ணுறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அந்த பேட்டரோட டெக்ஸ்சர் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.